அனைவருக்கும் காலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பீட்ரூட் ஆப்பிள் பனானா கேரட் இந்த ஜூஸ் செய்கிறேன். இது வந்து பீட்ரூட் ஆப்பிள் ஜூஸ் அண்ட் கேரட் அண்ட் பனானா இந்த நாலும் கலந்த ஜூஸ் வந்து இது நான் அன்றைக்கி இப்போ செய்ய போகிறேன். இந்த ஜூஸ் ட்ரிங்க் செய்ய போகிறேன். இது வந்து காலையில் பசியாகிறதுக்கு முன்பு வெறும் வயிற்றில் இந்த ட்ரிங்க்ஸு இந்த நாளும் கலந்து பிளெண்ட் பண்ணி நம்ம வெறும் வயிற்றில் நம்ம வந்து மார்னிங் கொஞ்ச நாளைக்கு குடிச்சிக்கிட்டு வந்தால் நம்மளோட உடம்புல உள்ள அந்த வெயிட் இருக்குதுல்ல, உடம்புல உள்ள அந்த கொழுப்பு சத்து, தேவையில்லாத கொழுப்பு சத்து உடம்புலேருந்து வெளியாயிடும். ஓகே, ஸோ இப்போ வெயிட் வந்து நம்ம உடல் எடை வந்து குறையிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து உதவும். ஓகே, உடம்பு யாருக்காவது உடம்பு வந்து ரொம்ப பருமனாக உடல் எடை அதிகமாக இருக்கா, இதை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை வந்து பிளெண்ட் பண்ணி நீங்கள் குடிங்க, உடம்புக்கு நல்லது. நான் இப்போ வந்து இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஜாமெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அரைச்சி குடிச்சிங்களா உங்களுக்கு வந்து உடம்பு நல்லாயிருக்கும். இதில் நிறையெல்லாம் வைட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதோட உடம்பு எடையும் குறையிறதுக்கு, பருமனாக இருந்தால் உடம்பு வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையும். இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு வரணும். ரொம்ப நாள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்போ இன்றைக்கி குடிக்கிறீங்களா, 2 நாள் குடிக்க முடியலையா இந்த ட்ரிங்க், அப்போ ஒரு 2-3 நாள் சென்று திரும்ப இதே மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி குடிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். இந்த ஜூஸ் வந்து நான் எதுக்கு இப்போ செய்கிறேன்னா, உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவுற ட்ரிங்க்ஸ் இது ட்ரிங்க். ஓகே, நான் இப்போ இது வந்து கேரட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து இதில் போட்டு இந்த இது பாருங்கள், திருவுறது. கேரட் வந்து திருவணும். இந்த கேரட்டை வந்து திருவணும் நல்லா. இதில் இந்த இடத்துல திருவணும். திருவி இதில் வச்சுக்கணும். பிறகு வாழைப்பழம் வந்து இதை உரித்து அப்படியே வெட்டி போட்டுடலாம் பிளெண்டரில் அரைக்கிறப்ப. இது பீட்ரூட் வந்து கொஞ்சமாக வெட்டிக்கணும். கொஞ்சமாக வெட்டி இதுவும் சின்னதாக வெட்டிக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறப்ப அரைக்கிறப்ப தண்ணி, இதை பாருங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் இதில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தண்ணியை ஜூஸியாக குடிக்கிறதுக்கு ஐஸ் கொஞ்சம் போடுவேன். ஐஸ் போடாமல் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனா ஐஸ் போடாமல் குடிக்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் வந்து மதிய வேளை வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிக்கிறதுனா இதெல்லாம் கலந்தது. மத்தியானம்னா அதாவது ஆஃப்டர்நூன் இது ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஓகே, மார்னிங் வெறும் வயிற்றில் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நம்ம இதை ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருந்தால் வெறும் வயிற்றில் காலையில் நம்ம வந்து ஐஸ் போட வேண்டாம். காலையில் குடிக்கிறதா இருந்தால் வெறும் வயிற்றில் ஐஸ் போட வேண்டாம். ஆஃப்டர்நூன் குடிக்கிறதுனா ஐஸ் போடலாம். ஈவினிங் குடிக்கிறதுனா எந்த நேரமும் நம்ம இதை கலக்கலாம். ஈவினிங் குடிக்கிறதுனா நம்ம இந்த ஐஸ் போடலாம். ஐஸ் போட்டு குடிக்கிறதுனா மார்னிங் தவிர மற்ற நேரங்களில் குடிக்கலாம். ஆஃப்டர்நூன், ஈவினிங். ஓகே, இது நைட்டில் வந்து இது குடிக்கிறதுனா குடிக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் மார்னிங் தான் நல்லா பெஸ்ட் டைம் குடிக்கிறதுக்கு. ஓகே, இதை பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். பத்தலைன்னா நான் திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்குவேன். ஓகே, இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரெடியாக இருக்கிறது வந்து கேரட்டு துருவியாச்சுன்னா தோல் உரிச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்கு பிறகு நான் வந்து இந்த வாழைப்பழம் வந்து பிறகு வந்து இந்த வாழைப்பழம் உரித்து போட்டுருவோம் அரைக்கிறப்ப. இப்போ வந்து இதில் இந்த பீட்ரூட் வந்து தோல் உரிக்கிறேன். இந்த பாருங்கள், பீட்ரூட் தோல் உரிக்கிறேன். கொஞ்சமாக போடணும். ஏன்னா ஒரு கிளாஸ் இப்போ நான் கலக்கிறது வந்து ஒரு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் தான் கலக்கிறது முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஓகே, உடம்பு சரியில்லை. ஓகே, சளினால் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது, டைட்டாக இருக்குது.
பாருங்க இப்படி வெட்டி 1 கிளாஸ் நான் வந்து கலக்கிறனால 1 கிளாஸ் தான் நான் இப்போ கலக்க போகிறேன். இந்த ஜூஸு கொஞ்சம் போதும், இவ்வளோ பெருசு போதும், இவ்வளோ போதும், சின்னதாக. இப்போ அந்த ஒரு பழத்தில், ஒரு பீட்ரூட் பழத்தில் 1/4 வெட்டியிருக்கேன். இந்த 1/4 இதுவும் வந்து திருவணும். ஓகே, இதுவும் வந்து திருவணும். சாரி, கொஞ்சம் வேகமாக போட்டுட்டேன். சாரி, எது நினச்சிக்காதீங்க, கோவத்தில் நான் போடல, வேகமாக இப்படி வச்சேன், வேகமாக போட்டேன், அது இதுக்கு சத்தம் கேட்குது. ஓகே, இப்போ இதுக்கு பிறகு இப்போ இந்த பழம் வந்து உரிச்சு போட்டுடலாம். தோல் உரித்து அரைக்கிறப்ப போட்டுடலாம். ஓகே, இது இருக்கட்டும். ஸோ பீட்ரூட் இங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்குள்ளது. இந்த பீட்ரூட், கேரட், ஆப்பிள், பனானா இந்த ட்ரிங்க்கில் வந்து நம்ம கொஞ்சம் தேன் வேணுமா, தேன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். தேன் இருக்குதுல்ல, ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் சிலருக்கு வந்து இப்போ வெறும் வயிற்றுல வந்து சப்புன்னு குடித்தா நல்லா இருக்காது. சிலர் அந்த மாதிரி குடிக்க விருப்பம் இல்லைன்னா தேன் இருக்குதுல்ல, ஹனியை நல்ல தேனாக நம்ம கடைகளில் வாங்கி, சுத்தமான தேனாக வாங்கி கடையில் ஒரு டீஸ்பூன் ஊற்றி அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். சிலர் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கட்டியாக ஒரு பவுலில் போட்டு கரண்டியில் அப்படியே சாப்பிட்ற மாதிரியும், கட்டியாக கொஞ்சம் திக்காக ஜூஸ் கலக்குவாங்க. பவுலில் போட்டு கரண்டியில் எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி. சிலர் வந்து ட்ரிங்க்ஸை தண்ணியாக கலக்குவாங்க. இப்போ நான் வந்து தண்ணியாக தான் கலக்க போகிறேன். இந்த தண்ணி இதை அந்த இதில் பிளெண்டரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் குடிக்கணும். இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு நல்லது. ஓகே, இது பீட்ரூட்டு பாருங்கள், சோப்பாக அதோட தண்ணி நல்லா சோப்பாயிடுச்சு. இப்போ இது என்ன நான் பண்ண போகிறேன், இதை 2 துண்டாக வெட்டிட்டு ஆப்பிளை இந்த விதைகளை எடுத்துட்டு திருவ போகிறேன். இதை பாருங்க, கேரட். இப்போ வந்து கேரட்டு, ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் அண்ட் பீட்ரூட்டு 1/4 தான், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நான் திருவ போகிறேன். இது திருவுறேன். ஏன்னா இது வந்து பிளெண்டரில் போட்டு அரைக்கணும். இதில் மிஷினில் போட்டு அரைக்கணும், நல்லா ஃபைனாக அரைச்சி தான் இந்த ஜூஸ் வந்து செய்ய முடியும். ஓகே, இப்போ இது வந்து திருவிக்கிறேன். ஸோ இப்போ எந்த மாதிரி திருவணும்னா, இந்த இப்படி திருவிக்கணும். இப்படி திருவிக்கிட்டு பிளெண்டரில் போட்டு இதெல்லாம் திருவிக்கிட்டு, இன்னும் 2 இருக்குது, பீட்ரூட்டும் ஆப்பிளும். இதுவும் இதே மாதிரி தான் திருவிக்கணும். இதே மாதிரி தான் இந்த இடத்துல திருவிக்கணும். இது கொஞ்சம் பெருசாக சின்னதில் திருவக்கூடாது. ஏன்னா இந்த பிளெண்டரில் அரைக்கிறப்ப இந்த இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைப்பட்டுக்கும். இதுவும் ஆப்பிளும் நல்லா ஜூஸாக நல்லா மெலிசாக எல்லாம் அரைப்பட்டுரும். இப்போ ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இது ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள். இதுவும் இப்படி தான் திருவிக்கணும். இது பாருங்கள், வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது வந்து உடம்பு வெயிட்டு, கொழுப்பு உடம்புல நிறையா சதப்பிடிப்பு நிறையா உள்ளவங்க மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை. நம்ம வெறும் வயிற்றில் குடித்தா கூட உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய வைட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய சத்துக்கள் உள்ள ஃப்ரூட்ஸ் இது, காய்ங்க. இது பாருங்க, கேரட்டு. இதுவும் இதே மாதிரி திருவிக்கணும். இது நான் அப்புறம் எல்லாம் திருவிட்டு அப்புறம் நான் அரைக்கிறேன் நான். ஓகே, இப்போ இது 2 இது இருக்குது. இதில் கேரட்டும் ஆப்பிளும், க்ரீன் ஆப்பிளும். இதுக்கு பிறகு பீட்ரூட் திருவுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காலை நேரத்தில் தான் நான் வந்து இந்த காலை நேரத்தில் தான் நான் வந்து மார்னிங் தான் நான் வந்து இந்த ரெசிபி, இந்த ஜூஸ் கலக்கிறேன், இதை ஜூஸ் தயாரிக்கிறேன். இது வந்து
இது வந்து காலை நேரத்தில் நான் வந்து இந்த ஜூஸ் செய்கிறனால காலை வணக்கம்னு சொல்லிக்கிறேன் அனைவருக்கும். வீவர்ஸ் உங்களுக்கும், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஓகே காலை வணக்கம்னு சொல்லிக்கிறேன். பீட்ரூட் வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும். ஆப்பிள் கூட எடுத்துக்கலாம், கேரட்டு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஓகே இதை பாருங்க, 3 விதமான இது இருக்குது. இது வந்து ஆப்பிள் வெள்ளையாக உள்ளது, ஆரஞ்சு கலராக உள்ளது கேரட்டு, அந்த வெள்ளை கலராக உள்ளது ஆப்பிள், இந்த சிவப்பு கலராக உள்ளது பீட்ரூட்டு. இந்த 3 எல்லாம் திருவி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பிறகு எல்லாம் திருவிட்டு நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இந்த பழம் வந்து பிறகு மிஷினில் பிளெண்ட் பண்ணுறப்ப பிளெண்டரில் இதை வந்து நான் நல்லா சின்னதாக வெட்டி அந்த பிளெண்டரில் போட்டு அரைச்சிடுவேன். வந்து நான் பாதி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், பாதி வச்சுட்டேன். ஏன்னா அது ட்ரிங்க்ஸ் 1 கிளாஸு கலக்க போகிறேன், இது அதிகம், பாதி தான் நான் போட்டிருக்கேன். ஓகே இப்போ கேரட்டு, இப்போ இது நான் வந்து இந்த 2 திருப்பிட்டேன், கேரட்டும் பீட்ரூட்டும் திருப்பிட்டேன். இது 1 கிளாஸுக்கு கலக்க போகிறேன். ஸோ இப்போ அதனால் கேரட் அதிகம் வேண்டாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஆனால் பீட்ரூட் வந்து கொஞ்சமாக போடணும், சரிங்க? அப்போ நான் இது திருவிட்டு கேரட்டில் இது என்னது, இது ஆப்பிள் திருவிட்டு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது பாருங்க, கேரட்டு, பீட்ரூட் அண்ட் இது வந்து ஆப்பிள். இது வந்து கொஞ்சம் லேசாக சோப்பாக இருக்குது, ஏன்னா இதோட கலரு, அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து இதிலலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு, கேரட்டோட கலர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு முதல்ல நான் எடுக்கிறப்ப. ஸோ இப்போ ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த 3 இங்கே இருக்குது. ஓகே நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் பாருங்கள். ஸோ ஓகே இங்கே பார்த்துங்க பாருங்கள். இது வாழைப்பழம், ஒன்று போட்டால் போதும். இதுக்கு பிறகு நான் இது இருக்குது இல்லை, இதில் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது வந்து பிளெண்டர் பக்கத்தில் இங்கே வைக்கிறேன், நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். ஓகே ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும், பனானா இருக்குது இல்லை, பனானா இந்த பழம் ரஸ்தாளி பழம், இது ஒன்று போடுறேன், ஒரு பழம் போதும். தேன் ஊற்றலை, நான் ஊற்றலை. ஓகே ஸோ இப்போ இந்த பழம் பனானா பழத்தை இதை நான் இதை கட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த பனானா வந்து நம்ம இதில் இங்கே கட் பண்ணிடுறேன்னு, இதில் கட் பண்ணுறேன்னு. ஓகே இதில் நான் பனானா வந்து நான் இதில் கட் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து இதை வந்து இங்கே வைக்கிறேன், கிரைண்டரில் வச்சு அது கத்தியில் கட் பண்ணால் அது சரியாக தெரிய மாட்டேது. ஓகே இதை பாருங்கள், பீட்ரூட்டு, ஆப்பிள், கேரட்டு, வாழைப்பழம் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே இப்போ இதில் நான் போடுறேன், உள்ளுக்கு நான் போட்டுட்டு இதில் எல்லாம் கலக்கிறேன். நான் இது உள்ளே போட்டுட்டு ஓகே சாரி இப்போ இதில் போட்டு எல்லாத்தையும் நான் போட்டுப்பேன். சரிங்க, எல்லாம் புண்டை போட்டுட்டேன். எல்லாம் இருக்குது, 4 வகை பழங்கள், காய்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. கேரட் வந்து காய், பழம் இல்லை, பழம்னு சொல்ல முடியாது. கேரட்டு அது காய் தான். பீட்ரூட் காயின்னு சொல்லலாம் பீட்ரூட்டை. ஆப்பிள் வாழைப்பழம் வந்து பழ வகையை சேர்ந்தது. ஆப்பிள் வாழைப்பழம் இது பழங்கள். இப்போ பீட்ரூட் வந்து
பீட்ரூட்டும் கேரட்டும் வந்து காய் தான், காய் வகையை சேர்ந்தது தான். பழங்கள்னு சொல்ல முடியாது, தெரில என்னான்னு. ஓகே, இப்போ இதை நான் மூடிடுறேன். பாருங்கள், ஹலோ வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் மூடிட்டு இதை நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஜூஸை நான் காட்டுறேன். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். ஸோ இப்போ ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. முதல்ல நான் கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்கு முந்தி நான் இதில் ஊற்றுறேன். இந்த தப்பை வரல இது வந்து இந்த தண்ணி அளவு ரீடிங் பண்ணுற இது. இதில் நான் ஊற்றுறேன் ட்ரிங்க்ஸை. எல்லாம் ஃபைனாக அரைச்சாச்சு. ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்குல்ல, ஸ்மூத்தாக அரைப்பட்டுருச்சு. 700 ml ஜூஸ் கிடச்சிருக்குது. இவ்வளோ 4 சாமான்களும் போட்டு நான் பழங்கள் காய்கள் போட்டு அரைச்சதில் 700 ml ஜூஸ் கிடச்சிருக்குது. ஜூஸ் செஞ்சு முடிச்சுட்டேன். பீட்ரூட், கேரட், ஆப்பிள், பனானா, இது 4 பழங்கள் அண்ட் ஃப்ரூட்ஸு மிக்ஸ் பண்ணுது செஞ்சு முடிச்சுட்டேன். ஜூஸ் செஞ்சு முடிச்சுட்டேன். இது 1 கிளாஸு பெருசாக இருக்குது. பெரிய கிளாஸில் 1 கிளாஸு, பெரிய கிளாஸு கிடச்சிருக்கு எனக்கு ஜூஸு. இது வந்து சின்ன கிளாஸு, இதில் பாதி இருக்கும். சின்ன கிளாஸு 1 கிளாஸ் கிடச்சிருக்குது, சின்னது. சரி, இப்போ நான் வந்து இப்போ 1 கிளாஸ் வச்சு நான் சர்வ் பண்ணல, வீடியோ எடுக்கல. 2 கிளாஸு, இது ஒன்று, இது ஒன்று. எத்தனையோ விதமான வியாதிகளை வந்து இந்த ட்ரிங்க் வந்து நல்லாக்கிரும். நல்லாயிருக்கும். இனிப்பு நீர் உள்ளவங்க கூட இது குடிக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் சீனி போடுற எல்லாம் ஃப்ரூட் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.